அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் வீடியோஸ்க்கு பதில் ஷார்ட்ஸாக போட்டாச்சு. லீவ் விட்டதும் அக்கா பசங்க வந்திருந்தாங்க பாப்பாவை பார்க்க. அக்கா பொண்ணை மட்டும் வச்சுக்கிட்டேன். அக்காலாம் கிளம்பிட்டாங்க. அது கொஞ்சம் அப்புறம் பாப்பாவுக்கு வேக்சின் போட்டதுன்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இது அக்கா பையன் இருக்கும்போது பண்ணது. அவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காரசாரமாக பண்ணி கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். நம்ம எல்லாரும் நார்மலாக இருக்கக்கூடிய கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்போம். இது நூடுல்ஸ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கொத்து. ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களை மாதிரியே உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது மீதமுள்ள சப்பாத்தியில் பண்ணுறது. ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணிட்டோம். நான் சப்பாத்தி மாவு பிசையும் போது எள்ளு போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். சப்பாத்தியை சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீளமான ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நீளமாக கிடைக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்து ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாவை இதுமாரி கீரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ சம்மர் டைமில் நல்ல ரெட்டிஷான தக்காளி கிடைக்கும். இதில் கெச்சப் செஞ்சோன்னா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். வீட்டிலே கெச்சப் செய்கிறது எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். முதல்ல மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அடுத்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன். இதுதான் நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பொறுமையாக கிளறி விட்டுறணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு எடுத்துடணும். ஈவனாக எல்லா இடமும் பரவலாக படுற மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அதை நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருக்கணும். நம்ம வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ தான் இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி உப்பு எவ்வளோன்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவில் வேறு உப்பு போட்டிருப்போம். அதனால தான் லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸோட டேங்கினஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் கெச்சப் தான். இப்போ இது 2 சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா சோயா சாஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியை கையில் எடுத்து தொளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கொத்து டேஸ்ட்டுக்கு வரத்துக்கு இன்னமும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் லைம் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லைம் ஜூஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஃபைனலாக கொத்தமல்லி தழையை எடுத்து தூவி விட்டுட்டோம்னா நம்மளுடைய சப்பாத்தி கொத்து ரெடி. ஆஹா, அருமையாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த டிஷ் மீதமுள்ள சப்பாத்தியில் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்வான ரெசிபி. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டி குறைச்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது டிஃபன் பாக்ஸுக்கும் ரொம்பவே ஏற்ற டிஷ்ஷாக இருக்கும். நண்பர்களே, வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.